நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா வந்து 1.5 கோடி வந்து ஹைகோர்ட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது புலி படத்துல அவர் வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம், நான்லாம் சேர்ந்து. அவர் மீது வருமான வரி தொடர்பான வழக்கு மட்டுமல்ல, வருமான வரி தொடர்பாக வழக்கு வந்தது. கார் வாங்கினதில் முறையாக பணம் கட்டாமல் அந்நிய செலாவணி மோசடி பண்ணார்னு ஒரு வழக்கு வந்தது. அதே மாதிரி அரசாங்கம் தீர்மானித்ததை விட பல மடங்கு அதிகமாக டிக்கெட்டுக்கான கட்டணத்தை அவருடைய திரைப்படத்திற்கு டிக்கெட் கட்டணம் வசூலிப்பது என்பது நடக்குது. இப்படி நிறைய முறைகேடு ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனால் அவர் ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சின்னு சொல்கிறதெல்லாம் முதல்ல அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய துறை சார்ந்த விஷயத்தில் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான எந்த இதையும் அவர் சொல்ல முடியாது. திமுக தலைமையிலான அணி, பிஜேபி அதிமுக தலைமையிலான அணி, இந்த 2 அணி தான் வலிமையான அணி. இந்த 2க்கு இடையில் தான் போட்டி. மற்றவர்களாம் இது மாதிரி நிறைய பேர் இந்த 16, 17 தேர்தல்களில் இந்த மாதிரி நிறையா குழுக்களை தனி கட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் தனித்த ஒரு கட்சி தனியாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க என்பதற்கான சமீபத்திய வரலாறு எதுவுமே கிடையாது. அதனால் வாக்கு எண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறது வழக்கமான ஒன்று. ஆகவே விஜய் அவர்களுடைய அந்த கருத்தையும் வழக்கமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கிறாங்க? இல்லைங்க, தேர்தல் இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணி அறிவிச்சிருவோம். சரிங்களா? அதாவது நீங்கள் கேட்குறது ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குதுன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட், இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். 2021 கைவிட்டுட்டீங்களே. இது நான் என்ன தப்பு செய்யல சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை ஊராட்சி உலையில் போட்டேனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணேனா, இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சினா, ரவுடி மாமல் கேட்டேனா, இல்லை அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணேனா? சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுவேன். நான் உங்களை சுற்றி தான் நான் இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அது ஒரு ராயப்பூர் தான் நிற்பேன். இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாரு. யார்? விஜய். என்னது அது? என்ன சின்னம்? அங்கே பொதுவாக விசில் சின்னம் யார் கொடுப்பாங்க? விசில் யார் அடிப்பான்? ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஐயோ ஆபத்து, அதை படத்தில் பார்த்துக்கிறேன். இது யாராவது இருக்கீங்களாங்க, யாராவது இருக்கீங்களா, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் விசில் அடிப்பான். யாரையும் காப்பாற்றுற ஆள் யாரையும் விசில் அடிக்க மாட்டான் இல்லையா? காப்பாற்று டைட்டானிக் படம் பார்த்தீங்க இல்லையா? ஹெல்ப் மீன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன விசில் சின்ன ஆபத்தில் இருக்கிறவங்க அது கூட தெரியாதவங்க விசில் அடிக்கிறாங்க. இவனுங்க என்னத்தை பண்ணுறது? சரிதான். எப்போதுமே நிறை கூட தழும்பாது. நிறை கூட என்னங்க தழும்பு பார்த்துருக்கீங்க? நிறை கூட தழும்பாது. ஆனால் குறை கூட என்ன ஆகும்? கூத்தாடும். குறை கூட என்ன ஆகும்? கூத்தாடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் கீழே இருக்க அந்த அல்ல கீழே சில இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் போட்டி ஒழிய வேறு எந்த கட்சியும் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் இருக்காருங்களே, அவர் ஏற்கனவே நான் பல கேள்விக்கு போட்டதுக்கு ஒன்று கூட இன்னும் பதில் சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறோம், அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், மறுபடியும் ஆட்சியிலேருந்து வந்திருக்கிறான்னு சொன்னோம். அவர் கருப்பு படத்தை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் விஜய்ன்னு சொன்னோம். விஜயும் பதில் சொல்லலை, இவரும் பதில் சொல்லலை. வாய் இருக்குன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு. வாய் இருக்குன்னு அவர் என்ன செய்யறோம் அதான் நானும் செய்கிறேன். அதில் பதில் கரெக்டாக சொல்லணும். வாய் இருக்குன்னு ஏதாவது பேசுகிறேன்னா இது வரைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆமாம் என்பது வழக்கு போட்டாங்க, நான் ஊழல்வாதி, நான் சிறைக்கு போனேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்களை இதை சொன்ன நான் சொன்னது உண்மை. கருப்பு பணம் வாங்குறது, விஜய் வாங்குறது உண்மை. எத்தனை தடவை சொல்றது? நம்ம பொதுமக்கள் எல்லா அமைச்சர்கள் மற்ற திமுக காரங்கெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பதில் சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்லை
நான் நேர்மையானவர், ஊழல் வழி இல்லை, எல்லாமே வெள்ளை பணத்தில் தான் வாங்குவேன், என் சம்பளம் இவ்வளோதான் அப்படின்னா எங்கெங்க இப்போ ரைட்டு நடந்திருக்காங்க எல்லாமே அதுக்குள்ள ஆதாரங்கள் எடுத்துப்பாங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள் மத்திய அரசாங்கம் பார்த்துக்கணும். அவைக்கு புதிதாக ஆரம்பிச்சு கட்சி தேர்தல் சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு மூத்த தலைவராக இருக்கிற உங்களாட்ட இணைந்து பணியாற்ற விரும்பி உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அவருடைய இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்காங்க. அத்தைக்கு மீச முடிச்சா தானே சித்தப்பா. அதனால் நான் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரட்டு என்றோ வர வேண்டாம் என்றோ நான் சொல்ல முடியாதுல்ல, ஆச்சுங்களா? அதில் நான் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் என்றும் நான் சொல்ல மாட்டேன், வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதனால் வந்து அது அரசியல் களத்தில் நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறோம், அவங்களும் ஓப்பனாக இருக்கிறாங்க. அரசியல் தளத்தில் வந்து எல்லாரும் வந்து அதுக்காக கதவை மூடிட்டு இருக்க முடியுமா? கதவை மூடிக்கொண்டு கதவை வந்து அரசியல் தளத்தில் நாங்கள் வந்து பொதுவாக, ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும்ல. ஒரு கதவை திறந்து வச்சுக்கிறோம், நல்ல காற்று வந்தால் கதவை திறந்து வச்சுருப்போம், மோசமான காற்று வந்தால் கதவை முடிக்கும்ல. அதுபோல் வந்து கதவை திறந்து வைத்த காரணத்தினாலேயே எல்லாம் சூழ்நிலைகளுக்கு ஒற்ப எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி யார் நல்ல நண்பர்கள், யார் என்ன சூழ்நிலை, எல்லா விஷயத்தையும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டோடு ஒட்டி வரக்கூடியவர்கள் என்னங்கிறதெல்லாம் அடையாளம் கண்டு எல்லா விஷயங்களும் நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.